ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் ஏரியில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து மீன் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஊர் ஏரியில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். ஜிலேபி மீன் நாங்கள் வந்து மண்புழு குத்தி போட்டு இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறோம். ரோஹித்தும் ரெடியாக இருக்கிறோம் இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மண்புழு குத்த போகிறோம். மண்புழு குத்திட்டு இப்போ நம்ம இந்த ஏரியில் போட்டு ஜிலேபி மீன் மாட்டுதா அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போதான் ஃபஸ்ட்டு தூண்டியல் முன்ன போடுறோம். மாட்டுதான்னு பார்ப்போம். மீன் கடிக்குது ரோஹித், அங்கே பாரு. அப்படியே ஜூம் பண்ண தெரியும் தானே? ஜூம் பண்ணி மீன் கடிக்கிறத காட்டு அப்படியே லைட்டாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் கடிச்சிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கதா, ஃபர்ஸ்ட் மீனை வெற்றிகரமாக பிடிச்சிட்டோம். வெற்றி இங்கே பாருங்க, மீன் பிடிச்சிட்டோம் பாருங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போதான் வந்திருக்கிறோம். முன்ன நம்ம தூண்டி போட்டு மீன் பிடிச்சதே கிடையாது. இப்போதான் முன்ன ஃபர்ஸ்ட்டாக அப்போதான் அப்போ முள் செம்மையாக குத்துதுங்க. இப்போதான் ஃபஸ்ட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இது நம்ம கழட்டுறதுக்கு கொஞ்சம் நமக்கு செட் ஆகாது. இது ரோஹித் எப்படி கழட்டுறான்னு பாருங்க, பயம் இல்லாமல் கொண்டாரு. இருக்கட்டும், இங்கே பாருங்க அவன் தைரியமாக எப்படி கழட்டுறான்னு மட்டும் பாருங்க. அந்த மீனோட முள் செம்மையாக குத்துதுங்க. ஆனால் அவன் ரோஹித் அசால்ட்டாக மீன் பாருங்க அவ்வளோ அருமையாக கழட்டிப்பான். வெற்றிகரமாக ஃபஸ்ட்டு மீனை பிடிச்சாச்சுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிட்டோம். இப்போ உடனே ரெண்டாவதாக தூண்டி போட போகிறோம். ஐயோ, தூண்டி போட்டுருக்குறோம். மீன் கடிக்குது, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டுதான்னு. இப்போ இறைய சாப்பிட்ருச்சுன்னு நினைக்கிறேன் மீன். பார்ப்போம். மண்புழு இல்லை. இங்கே பாருங்க மண்புழு எப்படி வச்சிருக்கிறோம். அப்படியே முழு மண்புழு அப்படியே போட போகிறோம் குத்தி. அப்போதான் உடனே கடிக்கும். ஒரு மீன் வெற்றிகரமாக பிடிச்சிருக்கிறோம். அடுத்த மீனுக்காக போடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் கடிச்சிட்டு இருக்குது. இல்லைங்க, மிஸ் ஆயிடுச்சு. இல்லைங்க, இப்போ மீன் பல்ல போட்டா போட்ட உடனே ஒரு மீன் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் போட்ட உடனே மண்புழுவை சாப்பிட்றது. ஆனால் மீன் மாட்டல. பார்க்கலாம் இருங்க. நல்லா மீன் கடிக்குது. இல்லைங்க, மாட்டல. பாருங்க மண்புழு சாப்பிட்டுருச்சு. இதுமாரி மீன் பிடிக்க போகும்போது மண்புழு வந்து நிறைய எடுத்துகிட்டு போயிடணும். அப்போதான் வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் மீன் பிடிக்க முடியும். மண்புழு எப்பவும் உயிரோடு இருக்கணும். நம்ம வெட்டி செத்துருச்சுன்னா மீன் அவ்வளோ சீக்கிரம் கடிக்காது. மண்புழு உயிரோடு இருந்தால் தான் அதை வேட்டையாடுறதுக்கு மீன் வரும். பாருங்க, அடுத்ததாக ஒரு பெரிய மீனாக பிடிச்சிட்டேன். இதாங்க நம்ம இதில் பிடிச்சதில் இப்போ ரெண்டாவது பெரிய மீன்.
துள்ளுது. இந்தா, பாருங்க ரோஹித் கழட்டுவான், எப்படி கழட்டுறான்னு பாருங்க. ஜூம் பண்ணியாடா? அதாங்க 4 மீன் பிடிச்சிருக்குது. ஆனா இது நல்லா சைஸ் பெரிய மீனுங்க. கொண்டு போய் போட்டுரு. கடைசியாக காட்டுறேங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொண்டு வந்த மண்புழு தீர்ந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1 மணி நேரத்தில் ஒரு 7 மீன் பிடிச்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் பிடிக்கலான்னு பார்த்தோம், ஆனால் நம்ம கொண்டு வந்த மண்புழு தீர்ந்துருச்சு. அதனால் இன்னைக்கு இதோட பிடிச்சிட்டு நம்ம காட்டில் இங்கேருந்து ஏரியிலேருந்து கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் ஏரியிலேருந்து. இங்கே பாருங்க. பாய் பாய் ஜெல்லர்.